ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் அனிமே ஆர்கே. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால அனிமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி வாங்க நம்ம பலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 2. நம்ம டாஞ்சிரோ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நான் அந்த கூடையும் மூங்கில்களையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது சும்மா தான் தம்பி கிடக்கு, நீ வேணா ஃப்ரீயானாலும் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நான் காசு கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க, எனக்கு ஓசில எதையும் வாங்கி பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இங்க நெசுகோவை ஒரு குகைக்குள்ள விட்டு வந்திருக்கான். நம்ம நெசுகோ என்னடான்னா குழி தோண்டி அதுக்குள்ள இருக்கா. ஆக்சுவலி அவளுக்கு சன்லைட் ஒத்துக்கூடாது அப்படிங்கிறதுனால அவ அந்த குழியை தோண்டி இருக்கா. கவலைப்படாத நெசுகோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து டே டைம்லயே வந்து அவன் கூட டிராவல் பண்றதுக்காக ஒரு பேஸ்கெட் ஒன்னா செய்யறான். நெசுகோ உன்னால இதுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அவளால அதுக்குள்ள போக முடியல. பரவாயில்ல, நீ ரொம்பவே பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ வந்து பெருசா நல்லா அதே மாதிரி சின்னதாக ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியும், நல்ல பிள்ளை அப்படின்னு அவன் சொல்லவும் பார்த்தா இப்ப அவ சின்னதாயே அந்த பேஸ்கெட் குள்ள போயிட்டா. சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெசுகோக்கு வெயிலே படாத மாதிரி அவளை அந்த பேஸ்கெட் குள்ள வச்சு நடந்து போயிட்டு இருக்கான். மவுண்ட் செக்யூரிட்டி ஒவ்வொருத்தங்கிட்டயே வழியை கேட்டு போயிட்டு இருக்கான். தம்பி பார்த்துப்போ, அந்த இடம் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நைட் ஆகுது. நெசுகோவையும் வெளியே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பிளட் ஸ்மெல் வருது. யாருக்கோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஸ்மெல் வர்ற இடத்த நோக்கி இவங்க ஓடி போய் பார்த்தா அங்க எல்லாரோட ரத்தத்தையும் ஒரு டீமன் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கு. நான் இதுல பங்கு தர மாட்டேன் அப்படின்னு நம்ம டாஞ்சிரோவை பார்த்து சொல்லுது. நம்ம டாஞ்சிரோ ஷாக் ஆகுறான். நெசுகோக்கு அந்த ரத்தத்தை பார்த்த உடனே குடிக்கணும் போல தோணுது. வெயிட் பண்ணு, நீ மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அது டாஞ்சிரோவை அட்டாக் பண்ணவும் அவன் ஏர்லயே அப்படி அதோட கழுத்தை வெட்டுவான். பரவாயில்ல தம்பி, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்கு, ஆனா அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தா அவனோட அந்த வெட்டுப்பட்ட இடம் உடனே ஹீலிங் ஆயிடுது. இங்க நம்ம நெசுகோ என்னடான்னா அந்த ரத்தத்தை குடிக்கணும்னு ஆர்வமா நின்றுட்டு இருக்கா. இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம டாஞ்சிரோவை பிடிச்சிருதான். அப்ப டாஞ்சிரோ கத்தவும் நம்ம நெசுகோ கேட்டுட்டு ஓடி போய் அவன் தலையை ஏத்துறா. பார்த்தா தலை துண்டா போயிடுது. ஐயோ, நெசுகோ கொலை பண்ணிட்டால, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிக்கும் போது பார்த்தா அந்த முண்டை மட்டும் தனியா எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ண வருது. என்னடா இது தலையே இல்லாம இது வந்து அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா அவன் தலை தனியா அங்க பேசிட்டு இருக்கு. அந்த டீமனோட பாடி மட்டும் வந்து நம்ம நெசுகோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டாஞ்சிரோ ஹெல்ப் பண்ணலான்னு போறதுக்குள்ள பார்த்தா அந்த தலை வந்துட்டு இவன் கூட தனியா ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நெசுகோ ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த டீமனோட தலை வேற தனியா இவனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. இப்போ இவனோட ஆயுதத்தையே பிடிச்சு வைக்கும். இவன் தலையை வச்சு அதுல ஒரு முட்டுறான். இவன் தலை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அதை பயந்துட்டு இருக்கு. கடைசியில இவன் அதை லாக் பண்ணி வச்சுட்டு நேரா நெசுகோ இருக்கிற இடத்துக்கு ஓடுறான். நம்ம டாஞ்சிரோ அந்த டீமன் வந்து நெசுகோ அடிக்கிறத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆயிட்டு அதை போய் தள்ளி விடுறான். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இவங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கவும் கரெக்டா நெசுகோ அவனை பிடிச்சதா அந்த டீமனோட பாடி மட்டும் தனியா கீழே விழுந்தோடனே ரெண்டுமே இறந்து போயிருது. இப்போ ஒரு கத்தி எடுத்துட்டு இதோட தலையை மட்டும் சும்மா தனியா விட்டு போக கூடாது, ஏதாச்சும் ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாஞ்சிரோ கொலை பண்ணலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். பட் ஆனா இவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ரொம்பவே மூச்சு வாங்குது. உடனே ஒரு கை வந்து பின்னாடி தொடவும் பார்த்தா ஒரு மாஸ்க் மேன் நிற்கும். இதை அந்த டீமனை கொள்ளாது அப்படின்னு அவன் சொன்னோடனே அப்ப எப்படி நான் இதை கொள்றதுன்னு கேட்கவும் அதை நீயே யோசி அப்படின்னு அவன் சொல்றான். உடனே நம்ம டாஞ்சிரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்துட்டு வந்து அதோட மண்டவோட உடையிற லெவலுக்கு போட்டு நச்சு நச்சுன்னு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். இருந்தாலுமே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு கொடூரமா அதை சாகடிக்காம விரும்பல. ஜஸ்ட் ஒரே இதுல ஈஸியா கொள்ற மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கவும் இவனோட உடம்புல இருந்து வர அந்த ஸ்மெல்ல பார்க்கும்போது இவன் ரொம்பவே கைண்ட்னஸா இருக்கான், இறக்க குணம் படைச்சவனா இருக்கான். போயும்போது அந்த டீமனுக்கு முதற்கொண்டு இறக்கம் பார்த்துட்டு இருக்கான். இப்படி இருந்தா இவன்லாம் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த டீமன் கண்ணு முடிச்சிருது. அதோட பாடி மட்டும் தான் இறந்து போயிருக்கு. இப்ப சூரியன் வந்த உடனே அதோட தலையும் தானா இறந்து போயிருது. ஐயோ, அப்ப நெசுகோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இப்போ அந்த மாஸ்க் மேனையும் காணோம், நம்ம நெசுகோவையும் காணோம். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா நெசுகோ வந்துட்டு வெயிலுக்கு பயந்து அந்த கூடைக்குள்ள போய் இருக்கா. இப்போ அந்த மாஸ்க் மேன் எங்க அப்படின்னு தேடுறான். பார்த்தா அவன் இங்க இறந்து போனவங்க எல்லாத்துக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். உடனே நம்ம டாஞ்சிரோவை பக்கத்துல போகவுமே நான் தான் ஒரு ரோக்கோடாக்கி டோமியோக்கோ தானே உன்னை அனுப்பி வச்சான் அப்படிங்கும். ஆமா, என்னோட பேரு டாஞ்சிரோ, என் தங்கச்சி பேரு நெசுகோ அப்படின்னு அவன் சொல்லவும் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, அவன் செவுட்லயே ஒண்ணு வைக்கிறான். நீ டீமன்ஸ்க்குலாம் இறக்கம் பார்க்க கூடாது, நைட்ல இருந்து காலையில வரைக்கும் அதை கொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்க, கடைசி வரைக்கும் நீ கொல்லவே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா முடிவெடுக்க கத்துக்கோ. ஒருவேளை நெசுகோவே ஒரு மனுஷனை கொண்டா அப்படின்னாலும் நீ அவளை கொல்றதுக்கு தயங்கவே கூடாது. நல்லவங்கள தான் இன்னைக்குமே காப்பாற்றணும். உன் சிஸ்டர் இப்போ வரைக்கும் யாரையும் கொள்ளலை, அதனால பிரச்சனை இல்லை. நீ ஒரு டெஸ்ட் இருக்கு, அதில் பாஸ் பண்ணனா தான் நான் உன்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறான். அவன் செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கான். அண்ட் அவன் ஓடும் போது சவுண்டே கேட்கல. நம்ம டாஞ்சிரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். நம்ம டாஞ்சிரோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால பின்னாடி நெசுகோக்கு குலுங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ பொறுமைசாலின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவளோட ட்ரெஸ் எத்தனை தடவை கிழிஞ்சாலுமே புது ட்ரெஸ் வேண்டாம், அந்த காசுக்கு பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப தச்சுக்கிட்டே இருப்பா. அந்த லெவலுக்கு இவங்க ஃபேமிலி ரொம்பவே புவர். அண்ட் நெசுகோ வந்து ரொம்பவே பொறுமைசாலி. நான் உங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்கவும் இன்னும் டெஸ்டே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நெசுகோ வந்து உள்ள படுக்க வைக்கிறான். நீ இல்லாத நேரத்துல நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ இவங்க மலை ஏறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்பவே பனிமூட்டமா இருக்குதுனால நம்ம டாஞ்சிரோவால மூச்சு கூட விட முடியல. நீயா வழியை கண்டுபிடிச்சு கீழே வா, இந்த தடவையாச்சு விடியறதுக்குள்ள வீடு வந்து சேர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருந்தான். பனிமூட்டம் இருந்தா என்ன, அவரோட சென்ட் எனக்கு நல்லா தெரியும், நான் அதை ஸ்மெல் பண்ணியே வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்டா ஓடுறான். பார்த்தா போற வழி எல்லாத்துலயுமே டிராப்ஸ் இருக்கு. இவன் அடி வாங்குறான் அண்ட் ஒரு பள்ளத்துக்குள்ள கீழே விழுந்துருதான். இப்போ எனக்கு புரியுது இது எவ்வளவு கஷ்டம்னு. விடியறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க இருக்கிற ஒவ்வொரு டிராப்லயும் காலை வச்சு அடி வாங்கிட்டு இருக்கான். அவனால மூச்சு கூட விட முடியல. ஏர் ரொம்பவே திக்கா இருக்குது. நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும், முதல்ல நான் பதறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையா பிரீத்திங்கை கண்ட்ரோல் பண்றான். அங்க வந்து எல்லா டிராப்ஸுமே ஒரு மனுஷனாலதான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால மனுஷனோட சென்ட் அதுல அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். அப்பவுமே சில டிராப்ஸ்ல அவன் அடி வாங்குதான். டிராப்ஸ்ல இருக்கிற மனுஷங்களோட சென்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சு போனாலுமே சில டிராப்ஸ்ல அடி வாங்குறான். எப்படியாச்சும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். இங்க நம்ம உராக்கோடாக்கி சொன்ன மாதிரி அந்த நெசுக்கோவை நல்லபடியா பாத்துக்கிட்டான். நம்ம டாஞ்சிரோ விடியறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருதான். இப்ப அந்த உராக்கோடாக்கி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அந்த டோமியா வந்துட்டு ஒரு காக்கா வழியா ஒரு லெட்டரை அவனுக்கு அனுப்பியிருப்பான். அந்த லெட்டர்ல நான் ஒரு பையனை மீட் பண்ணேன், அவன் ஃபேமிலியில எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அண்ட் அவனோட சிஸ்டர் வந்து டீமனா மாறிட்டா. ஆனா அவ கண்டிப்பா எந்த ஒரு மனுஷங்களையும் அட்டாக் பண்ண மாட்டா. அண்ட் அந்த பையன் அவனை நான் பார்க்கும்போது உங்களை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த பையனுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. அதுலயும் அந்த பையன் அவன் ஏதோ ஒரு விஷயத்த சாதிப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் லெட்டர்ல எழுதியிருக்கான். இந்த உராக்கோடாக்கி வந்து நான் உன்னை ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு டாஞ்சிரோவை பார்த்து சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உங்கள சில பேருக்கு இது வந்து பழைய காலத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியும். டீமன்ஸ் அப்புறம் அந்த வர்ற அந்த சீன்ஸ் எல்லாமே பழைய காலத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். மேபி உங்களுக்கு போர் அடிக்கலாம். அப்படி ஒரு வேளை போர் அடிச்சது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த எபிசோட் ஏன்னா வேற லெவல்ல போக ஆரம்பிச்சிடும். நான் என்னோட ஃப்ரெண்டு கம்பல் பண்ணதுனால தான் இந்த அனிமே பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கே போக போக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கும் அதே மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.